கனவா நனவா? நானா இத்தனை கோடிக்கு அதிபதி? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில், அதாவது வெளியே கொண்டு வரதுக்கு முந்தின நாள், வெளியே கொண்டு வரதுன்னா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரது இல்லை, தலை எடுக்கிறதுக்காக வெளியே கொண்டு வரதுக்கு. அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலிகள் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே. பேதுரு எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. அடுத்த நாள் காலையில் தலை வெட்டுவாங்கன்னு தெரிஞ்சும் தலைவர் நல்லா தூங்குறாரு. காவற்காரவும் கதவுக்கு மூடிந்த சிறைச்சாலையில் காத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தட்டையா, the suddenly and the angel of the Lord appeared. Amen, amen. எல்லாம் சொல்லுங்க, suddenly and the angel of the Lord appeared beside him. Amen. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, ஐயா பயங்கர தூக்கம், விழாவிலே ஒன்று போட்டு சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அப்படி ஒரு சும்மா கயிறு அந்த மாதிரி சங்கிலிலாம் விழுது. ஆமென். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ஆமென். இப்போ ஒரு தூதன் பின்னாடி போறான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் ஐயா தரிசனத்தை பார்க்கிறது போல நினைத்து கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்களை போல. வாங்கிக்கோ, டபுள் போனஸ். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீங்கள் உங்க கடனை அடைச்சி உங்க வாழ்க்கையின் தோல்விகளை தாண்டி கஷ்டத்தை தாண்டி வெளியே வரும்போது இது கனவா இல்ல நனவா என்று சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆமென், ஆமென். சார், ஒரு கனவு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போயிருவீங்க, அந்த பிசினஸ்க்குள்ள போயிருவீங்க, அந்த காரியத்தை பார்ப்பீங்க. சில பேர் சொல்ல இது கனவா நனவா? நானா இத்தனை கோடிக்கு அதிபதி? என்னது, எனக்கு திருமணம் ஆயிட்டா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்னது, கண்ணை மூடி முழிச்ச மாதிரி இருக்கு, 100 கோடி கட்டிட்டோமா? வா, அப்படியே லிட்டரலா அந்த வசனம் நிறைவேறுது. ஆமென். சில உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றும் போது சில நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? கிள்ளி பார்த்துக்கணும் போல இருக்கும். கடவுள் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை செய்வார். கனவுளையும் நீங்க காண முடியாத, கற்பனைக்கும் மேலான. ஆமென். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கும். ஆமென். கவலைப்படாதீங்க, ஒரு கனவு கண்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா, இதெல்லாம் சும்மா வராது. இந்த மாதிரி வார்த்தைலாம் உங்க வாழ்க்கையில வருதுன்னா கர்த்தர் ஏதோ பெரிய ஒன்றை வாழ்க்கையில செய்கிற ஒரு நேரமா இருக்கு. ஆமென்.